கே.எஸ். ரவிக்குமாருடைய இயக்கத்துல லிங்கா அப்படிங்கிற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு கன்னட பட தயாரிப்பாளர் ஒருத்தரு தயாரிப்பாளரா இருக்காரு. இந்த படத்துடைய பூஜையும் கர்நாடகால இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோவில்ல தான் நடந்துச்சு. படத்துடைய படப்பிடிப்புகள் மைசூர்ல நடந்துட்டு வருது. மைசூர் மட்டும் இல்லாம கர்நாடகால இருக்கிற பல இடங்கள்லயும் நடந்துட்டு வருது. இந்த படத்துல சந்தானம் பிளஸ் வடிவேலு 2 பேருமே காமெடி ட்ராக் பண்ண போறாங்க. சோனாக்ஷி சின்ஹா அதுக்கப்புறம் அனுஷ்கா 2 பேருமே ரஜினிக்கு ஜோடியா நடிக்க போறாங்க. சோனாக்ஷி சின்ஹா ரஜினியோடைய நெருங்கின நண்பருடைய மகள். அதனால சோனாக்ஷி சின்ஹா கூட நடிக்கிறது எனக்கு தான் நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இது ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய ஆக்டர் ரஜினிகாந்த் அவருக்கு ஜோடியா நான் நடிக்கிறேனே எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சோனாக்ஷி சின்ஹா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா தான் ரஜினிகாந்த் இத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிந்தில சல்மான் கான் கூட தன்னுடைய அறிமுகம், தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட என்னுடைய அறிமுகம். இத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சோனாக்ஷி சின்ஹா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எல்லாமே கர்நாடகால நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங்ல இருந்து எல்லாமே. அப்படி இருக்கும்போது காவிரி பிரச்சனையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கர்நாடக மாநிலத்துக்கு எதிராவும், தமிழகத்த ஆதரிச்சும் பேசினதால கர்நாடக மாநிலத்துல இருக்க எல்லா மக்களும் அவர் மேல ரொம்ப கோபத்திலயும், கடும் கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ரஜினியுடைய படங்களுடைய ஷூட்டிங் இங்க நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு பக்கம் போராட்டங்கள் போய்கிட்டு இருந்தாலும், படத்துடைய ஷூட்டிங் வழக்கம் போல நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ரஜினியுடைய நண்பர் பிளஸ் அரசியல்வாதி அம்பரீஷ் கான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு 2 மாசத்துல படம் முடிஞ்சு தீபாவளி அப்ப இந்த படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில படக்குழுவினர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியே படம் வெளிவரணும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாரும் இருப்போம்.